இதுதாங்க உங்களோட ஓவரால் ப்ராஜெக்டோட சிமுலேஷனோட டயக்ராம். ஸோ இன்புட் வந்து சோலார் பேனல். ஸோ இது இன்புட் வந்து சோலார் பேனலுங்க. இந்த சோலார் மாடலில் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வந்து சோலார் செல்ஸ் வச்சு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். சோலார் செல்ஸ் வச்சு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். நம்ம சோலாரோட இன்புட் ஆனது ஸோ லூ கன்வெர்ட்டருக்கு போகுது. இதுதான் உங்களோட லூ கன்வெர்ட்டரோட சர்க்யூட் டயக்ராம். இந்த லூ கன்வெர்ட்டரோட சர்க்யூட்டில் வந்து ஒரு மாஸ்ஃபெட் இருக்குது. அந்த மாஸ்ஃபெட் வந்து நம்ம ட்ரிகரிங் பல்ஸ் வந்து சோலார் பேனலோட வோல்டேஜ் கரண்டோட ஃபீட்பேக் எடுத்து நம்ம அதை எம்பிபிடி டெக்னிக் சொல்கிற மூலமாக நம்ம வந்து ஒரு ட்ரிகரிங் பல்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதுக்கப்புறமா அதோட அவுட்புட் ஆனது ஸோ பைடைரக்ஷனல் கன்வெர்ட்டர் சர்க்யூட் வழியாக போயிட்டு ஒரு பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்காக போகுது. ஸோ இதுதான் பைடைரக்ஷனல் கன்வெர்ட்டரோட சர்க்யூட் டயக்ராம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம இதில் விண்டோட செட்டப் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ விண்டோட மாடல் வந்து இதுதான். ஸோ இந்த விண்டோட மாடலோட அவுட்புட் ஆனது ஏசி. இந்த ஏசி ஆனது ரெக்டிஃபை ஆகி ஸோ இந்த ரெக்டிஃபையோட அவுட்புட் ஆனது காமன் டிசி பஸ், அதாவது ஸோ லூ கன்வெர்ட்டரோட அவுட்புட் ஆனது காமன் டிசி பஸ் எடுத்துக்கலாம். ஸோ அந்த டிசி பஸ்ஸில் போய் ஆட் ஆயிருதுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர் வந்து நம்ம வந்து கிரிட்டோட கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் அவுட்புட் ஆனது ஃபில்டரோட ஆட் ஆகி ஃபில்டரோட அவுட்புட் ஆனது கிரிட்டோட போய் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் எங்களோட சர்க்யூட் டயக்ராம். ஸோ இப்போ நம்ம இதில் அவுட்புட் செக் பண்ணுறதுக்கு நம்ம சோலாரோட அவுட்புட் செக் பண்ணோம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ சோலாரோட அவுட்புட் நம்மளுக்கு ஒரு அரௌண்ட் ஒரு 120 வோல்ட் வருதுங்க. இதில் ஸோ 120 வோல்ட் வருது. இது கன்வெர்ட்டரில் போயிட்டு டிசி பஸ், அதாவது கன்வெர்ட்டர் அவுட்புட் டிசி பஸ் லிங்கில் நிற்கிறது. இதோட அவுட்புட் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அரௌண்ட் ஒரு 400 வோல்ட் வருதுங்க நம்மளுக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம விண்டோட அவுட்புட்டுக்கு மேட்ச் பண்ணி தான் அந்த டிசியோட அவுட்புட் வரும், டிசி பஸ்ஸோட அவுட்புட் வரும். ஸோ விண்டோட அவுட்புட் இங்கே ஏசி 400 வோல்ட் வருது. ஏசி வந்து 400 வோல்ட் வருது. 400 வோல்ட் ஏசி வரும். ஸோ இந்த ஏசி அவுட்புட்டை நம்ம டிசியாக மாற்றி ஸோ இந்த டிசி லிங்கில் பண்ணும்போது நம்மளுக்கு காமன் டிசி பஸ் வோல்டேஜ் ஆனது நம்மளுக்கு 400 வோல்ட்டே மெயின்டைன் ஆகுங்க நம்மளுக்கு. ஸோ அதுக்கப்புறமா இந்த அவுட்புட் ஆனது ஸோ டிசி பஸ்ஸோட அவுட்புட் ஆனது பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்காக போகுது. ஸோ பேட்டரியோட சார்ஜிங் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு அரௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 200 வோல்ட் கிட்ட சார்ஜ் ஆகுது பேட்டரியோட சார்ஜிங் வோல்டேஜ் நம்மளுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த இன்வெர்ட்டரோட அவுட்புட் வருது. ஸோ சாரி, இந்த அவுட்புட் வந்து நம்ம வந்து இன்வெர்ட்டர் கொடுக்குறோம். ஸோ அப்போ இன்வெர்ட்டரோட அவுட்புட் கொடுக்கும்போது நம்மளுக்கு ட்ரிகரிங் பல்ஸ் ட்ரிகரிங் பல்ஸோட அவுட்புட் மாஸ்ஃபெட்டோட டேன் ஆன் டேன் ஆஃப் பல்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா 6 மாஸ்ஃபெட் 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர் இருக்கும். அந்த 6 மாஸ்ஃபெட்டோட பல்ஸ் நீங்கள் செக் பண்ணும்போது இந்த 6 பல்ஸ் இந்த மாதிரி வருங்க நம்மளுக்கு S1 to S6. அப்புறம் 3 ஃபேஸ் இன்வெர்ட்டரோட அவுட்புட், அதாவது ஃபில்டருக்கு முன்னாடி என்ன அவுட்புட் வரும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஸ்கொயர் வேவ் அவுட்புட் வரும் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் வேவ் வருது அரௌண்ட் 400 வோல்ட். ஸோ இந்த அவுட்புட் ஆனது ஃபில்டருக்கு அப்புறம் எப்படி வரும் அப்படின்னா சைன் வேவ் வரும் நமக்கு. ஃபில்டர் பண்ணும்போது கண்டிப்பாக வோல்டேஜ் ஆனது லைட்டாக கம்மியாகும் நம்மளுக்கு. ஸோ இங்கே அரௌண்ட் நமக்கு 380 வோல்ட் கிட்ட வருதுங்க. ஸோ இந்த அவுட்புட்டை வந்து நம்ம கிரிட் அப்படின்ற ஒரு செட்டப்குள்ள கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கிரிட்டோட செட்டப்ல போகும்போது இந்த வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு என்னவா கிடைக்குது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு 3 × 10⁴ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது அரௌண்ட் ஐ திங்க் 3.5, அப்போ 3.5 கிலோ வோல்ட் கிடைக்குது.